எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். 32,000 வாக்குகளை நெருங்கக்கூடிய விதமாக அவருடைய முன்னிலை நிலவரங்கள் இருந்து வருகின்றன. எடப்பாடி தொகுதியிலே 9வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 31,932 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றிருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதிமுக கூட்டணியிலே பாஜக 3 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணியிலே அதிமுகவிற்கு அடுத்த நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களில் தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை 32,000 வாக்குகள் வித்தியாசத்திலே கிட்டத்தட்ட அந்த 7வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். 2வது இடத்திலே யார் என்று தெரியாத, அதாவது விஜய் அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த ஒரே காரணத்தால் 2வது இடம் பெற்றிருக்கின்றது. திமுகவை வீழ்த்தி கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலே 2வது இடத்திற்கு ஒரு சுயேட்சை வேட்பாளர் விஜய் ஆதரவு கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக 2வது இடத்திலே தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதிலிருந்து தாவேகாவை பொறுத்தவரை வேட்பாளர்களை கடந்து விஜயினுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கின்றது என்பதற்கு எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதி ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எடப்பாடி தொகுதியிலே 2வது இடம் பெற்றிருக்கக்கூடிய, அதாவது முன்னிலையில் பிரேம்குமார் என்பவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயால் ஆதரிக்கப்பட்ட வேட்பாளர். அந்த தொகுதியிலே தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வேட்புமனு பரிசீலனையின் பொழுது தன்னுடைய அந்த வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதால் போட்டியிடாமல் இருந்தார். அந்த ஒரு தொகுதியில் மட்டும் போட்டி இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளர்களை ஆதரித்திருந்தார். சுயேட்சை வேட்பாளரான பிரேம்குமாரை தாவேகா தலைவர். இந்த நிலையில் தான் அவர் 2வது இடம் பெற்றிருக்கின்றார். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது எடப்பாடி தொகுதியிலே திமுக என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.